ஸ்ரீ ஜான் பர்லா இப்போ நம்மிடையே வந்திருக்கிறார்கள். இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் பார்க்குறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். அவங்க வந்து நம்மக்கிட்ட பேச போகிறதுல வந்து மொழிபெயர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் அதை மொழிபெயர்ப்பேன். நான் पहले आप बता दीजिए हमको, कोई सवाल नहीं है, आप 5-10 मिनट आप बता दीजिए। आज बीते काल में से ही मैं विभिन्न राज्य में विभिन्न डिस्ट्रिक्ट में घूम रहा हूँ और हमारे प्रधानमंत्री यशस्वी नरेंद्र मोदी जी के नेतृत्व में 8 साल कार्यकाल में उन्होंने हमारे देश के हर कोने कोने में किस प्रकार से उन्नति की ओर ले गया है। और इस कार्यकाल में 8 साल का कार्यकाल में हम तो बोलेंगे हम माइनॉरिटी डिपार्ट में आते हैं और सबसे पहले मैं बोलना चाहता हूँ हमारे महिला मुस्लिम महिला के लिए उनका हक दिलाने का काम हमारे प्रधानमंत्री के नेतृत्व में हुआ है। 300 बीच में बोलना चाहिए, लास्ट में बोलो, आपका भाषण का ट्रांसलेशन बीच में बोलो, बीच में ஓகே. உங்களுக்கு அவங்க பேச்சு வந்து இடையிடையே நான் மொழிபெயர்த்தா சரியாக இருக்குங்களா, கடைசியாக ஒரு ஒட்டுக்காக எழுதி சொல்லிடுவோம்? இடையிடையே. இப்போ அவங்க வந்து தமிழகத்துக்கு வந்திருந்து பல மாவட்டங்கள்லேயும் பல இடங்கள்லையும் நேரில் சென்று அவங்க வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க, மக்களை சந்தித்து பேசியிருக்காங்க. 8 ஆண்டு காலத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களின் சாதனைகள் பொதுமக்களுக்கு கடைக்கோடி மனிதனுக்கு எப்படி சேர்ந்திருக்கிறதுன்னு ஒரு மக்களையும் நேரில் சந்தித்து ஆய்வு செய்கிறதுக்காக பிரதமரால் அனுப்பப்பட்டிருக்காங்க. அவங்க பல இடங்களில் போய் அந்த மக்களை சந்தித்து பேசியும் இருக்காங்க. 8 ஆண்டு காலத்தில் கிடைத்த நன்மைகள் பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக பத்திரிகையாளர் முன்னிலையில் எடுத்து சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவர் வந்து சிறுபான்மை துறை சார்ந்த அமைச்சராக இருக்கிறதுனால இஸ்லாமிய மக்கள் சார்பில் இருக்கிற பெண்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய நன்மை நம்ம ஆட்சியில் கிடைத்ததுலேருந்து முதல்ல தொடங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. इस कार्यकाल में 8 साल का कार्यकाल में हमने देखा देश के हर कोने में उन्नति की ओर बढ़ रहा है। देश कहाँ से कहाँ निकल गया है। कोई कहते थे जब 370 पास हुआ हाउस में पार्लियामेंट में कहा जाता था खून का नदियाँ बहेगा, लेकिन आज जिस प्रकार से कश्मीर लद्दाख जम्मू कश्मीर में जिस प्रकार से अभी शांति का वातावरण है, डेवलपमेंट हो रहा है। देखिए 35A इतना बड़ा बिल पास हुआ है हमारे मोदी जी के नेतृत्व में। और यहाँ जनधन के साथ हमको जोड़ा गया पूरा भारत में। कम से कम 45 करोड़ अकाउंट खोला गया इस आज के दिन में हमारे प्रधानमंत्री के नेतृत्व में। ये आज के अकाउंट में इस समय जब लॉकडाउन हो गया था ये अकाउंट खोलने से बहुत लोगों का काफ़ी सुविधा हमारे देश का नागरिक को मिला। முதல்ல 3 முக்கியமான விஷயங்களை வந்து அவங்க எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் 8 ஆண்டு கால ஆட்சியில் நாடு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதில் முதல்ல வந்து முத்தலாக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் வந்து பெண்களுக்கான அவங்க திருமணம் சார்ந்த உரிமையை மீட்டு கொடுத்திருப்பது பற்றி அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை வந்து நம்ம மோடி அரசு மிக தெளிவாக செய்து கொடுத்திருக்கிறாங்க. பெண்களுக்கான ஒரு பெரிய உரிமை மீட்டு கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக அவர் சொல்வது வந்து ஆர்டிக்கிள் 370 வந்து வந்தாலே அப்படியே ரத்த ஆறு ஓடும், காஷ்மீரில் மிகப்பெரிய ஒரு தீவிரவாத ஒரு தாக்குதல் நடக்கும்னு எல்லாரும் சொன்னபோது கூட அது மாதிரி எதுவும் இல்லாமல் முன்னேற்றத்தை வந்து காஷ்மீருக்கு கொடுத்துருக்கிறாரு. நாடு வந்து முன்னேற்றத்தை நோக்கி காஷ்மீர்லேயும் வளர்ச்சி பாதைகள் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்துகிற அளவுக்கு காஷ்மீரில் அமைதி நிலைநாட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜன்தன் யோஜனாவில் 45 கோடி கணக்குகள் இப்போ வந்து ஜன்தன் யோஜனாவில் தொடங்கப்பட்டிருக்கு. 45 கோடி கணக்குகள் இந்திய அளவில். அது வந்து இதுவரைக்கும் வங்கி கணக்கே இல்லாத ஏழை மக்களுக்கெல்லாம் வங்கி வந்து அதிகாரிகளே நேராக சென்று அவங்களுக்கு கணக்கு தொடங்கி கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு பெரிய பலன் கொடுத்ததுங்கிறது கோவிட் நேரத்தில் நமக்கெல்லாம் தெரிஞ்சுது. इस कोविड के समय में पूरा दुनिया इस कोविड से झेल रहे थे। उस समय हमारे प्रधानमंत्री
लोग घर से बाहर काम करने नहीं निकल रहे थे, उस समय हाहाकार मच गया था कि किस तरह हमारा अपना परिवार को बचाएंगे। उस समय हमारे प्रधानमंत्री नरेंद्र मोदी जी एकदम मजबूती के साथ खड़ा हुआ और हम लोग के लिए घर घर तक राशन का व्यवस्था किया। ये सबसे बड़ी बात है। जब दुख के समय, जब मुसीबत के समय कोई खड़ा होता है तो उसी को ही लोग भगवान मानते हैं। और उस समय हमारे प्रधानमंत्री ऐसा निर्णय लिया, देश के हर कोने कोने में गरीब मजदूर को यह राशन हमारे प्रधानमंत्री के नेतृत्व में दिया गया। ये है सबसे बड़े क्या, मोदी है तो मुमकिन है। और मोदी जी ने इतना बड़ा काम किया हमारे लिए। आज हम गरीब परिवार को देख रहे हैं, आज जिंदा देख रहे हैं। आज हम इतना बड़ा सेवा कर पाया हम, और आप सब ने भी सेवा किया। और आने वाला दिन हम लोग और ज़्यादा हम काम करेंगे। கோவிட் நேரத்தில் நடந்த மிகப்பெரிய சாதனை, உலகமே இந்தியாவை திரும்பி பார்த்தது. ஏழை மக்கள் அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அவங்கெல்லாம் தத்தளிச்சுட்டு இருந்தபோது உணவு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக, மோடி அவர்கள் இல்லாவிட்டால் இந்தியா என்ன நிலைமை ஆகியிருக்கும்னு சிந்திச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மோடி அவர்கள் வீட்டுக்கு வீடு உணவு தானியத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் வீட்டுக்கு வீடு கொடுத்த ரேஷன், அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தடுப்பூசிகள், இது மாதிரியான ஒரு உதவி காலதாமதம் இல்லாமல் குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் அது கிடைச்சது மட்டும்தான் அவங்களுக்கு. ஏன்னா கஷ்ட நேரத்தில் மக்கள் யாரை தேடுவாங்க? கடவுளை தான் தேடுவாங்க. அந்த கஷ்டத்தில் கடவுளாட்ட மோடி செஞ்ச உதவி மக்கள் என்றைக்குமே மறக்க முடியாது. इस समय हमारे प्रधानमंत्री के नेतृत्व में पूरा देश के हर कोने कोने में वैक्सीन पहुंचाया गया। केवल देश में नहीं, दुनिया के हर कोने कोने में जिसको ज़रूरत हुआ वहाँ मोदी जी के नेतृत्व में वैक्सीन भेजा गया। सामने हमारे पड़ोसी देश को सभी को हमने वैक्सीन के द्वारा उनको मदद किया। इतना बड़ा महान कार्य किया मोदी के नेतृत्व में। அதாவது கோவிட் நேரத்தில் கிடைத்த தடுப்பூசி இந்தியாவை எந்த அளவு முன்னேற்ற பாதையில் கொண்டு போச்சுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். நம்மளே தயாரித்த தடுப்பூசி வெறும் நம்ம நாட்டு மக்களுக்கு மட்டும் அது பயன்படவில்லை, அண்டை நாடுகளுக்கும் மிக அதிகமாக பயன்பட்டது. நம்ம நட்பு நாடுகள், அருகில் இருக்கும் நாடுகள், இன்னும் இந்த தடுப்பூசி தேவைப்படும் நாடுகளுக்கு எல்லாம் நாம் தடுப்பூசி சென்று வழங்க முடிந்தது. आज हमारे मोदी जी के नेतृत्व में उज्ज्वला गैस से 2014 में 1662 करोड़ को एलपीजी गैस हमने मोदी जी के नेतृत्व में प्रोवाइड किया। आज वही जाके 2021 तक 1662 करोड़ और 28.29 करोड़ आज के दिन में लोगों तक एलपीजी हाउस होल्डर का एलपीजी हमने कनेक्शन दिया है। ये मोदी जी, मोदी है तो मुमकिन है, ये हो पाया है हमारे मोदी जी के नेतृत्व। 8 ஆண்டு கால சாதனையில் மிக முக்கியமான சாதனை, வீட்டில் பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு கொடுத்தது இந்த அரசின் மிகப்பெரிய சாதனை. அவங்க புகையிலையும் அடுப்பு இல்லாமலும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். 2014ஆம் ஆண்டு 16,62 கோடி இணைப்புகள் மட்டும்தான் இருந்தது. அதை 2021 28.29 கோடியாக உயர்த்தி காட்டுகிறார். அதாவது கிட்டத்தட்ட 1.5 மடங்குக்கு மேலாக 8 ஆண்டுகளில் இதை உயர்த்தி காட்டியிருக்கிறார். இது மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனை பெண்களை அவங்களுடைய துன்பத்திலிருந்து மீட்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதம். और पीएम आवास योजना आज हमारे प्रधानमंत्री के द्वारा हाउस होल्डर को और एलपीजी से हम लोग ने 59 लाख हमने प्रधानमंत्री आवास लोगों तक पहुंचाया। और मैं आज देखने को मिला, 2 दिन से मैं चेन्नई के एरिया में घूम रहा हूँ और मैं यहाँ का वर्कर से मिला, गरीब मजदूर के साथ मिला, फिशरमैन के साथ मिला। आज भी देश के हर कोने कोने में प्रधानमंत्री आवास में नॉर्थ ईस्ट भी गया, एक एक परिवार में
अगर 3 भाई है तो तीनों भाई को प्रधानमंत्री आवास मिला है। लेकिन आज मैं यहाँ देखने को मिला है इस सरकार में, तमिलनाडु सरकार में, इस स्टेट में हमने देखा, सारा रिपोर्ट दे रहा है मुझे, फिशरमैन सब, ओमेन सब दे रहा है, मैन सब दे रहा है कि यहाँ अभी भी उनका छत नहीं है, प्रधानमंत्री आवास उनको नहीं मिल रहा है। आखिर में क्यों, आखिर में क्यों नहीं दिया जा रहा है, मैं समझ नहीं पा रहा हूं। प्रधानमंत्री आवास गरीब मजदूर को मिले, आप तो दे नहीं रहे, आप तो योजना बना नहीं रहे, घर तो बना नहीं रहे। अगर जब प्रधानमंत्री इतना सारा योजना को लॉन्च करते हैं, लोगों तक गरीब मजदूर का ये छत मिले, लेकिन आज तक गरीब मजदूर को जिसको मिलना चाहिए उसको नहीं मिला, केवल पार्टी कैडर को मिलता है, जो गरीब मजदूर है उसको नहीं मिला। ये क्या अन्याय है। अरे जनता ने आपको आशीर्वाद दिया है, जनता का सेवा के लिए जनता ने वोट मत देता है, जो वोट मत क्यों देता है, जनता का सुख सुविधा, सरकारी सुख सुविधा मिले, जितना सारा, चाहे भारत सरकार का योजना हो, चाहे केंद्र सरकार, राज्य सरकार का योजना हो, उस योजना को हम घर घर तक पहुंचाते। इसीलिए वही आशा के साथ में उन्होंने बटन दबा के आपको जिता के सीएम और बनाते हैं। तो आज आप क्या कर रहे हैं, यहाँ का जनता के साथ खिलवाड़ कर रहे हैं, जो गरीब मजदूर का आज तक उनको घर का व्यवस्था नहीं किया। आखिर क्यों? 2 நாட்களாக நான் சென்னை அதன் சுற்றுப்புறத்தில் எல்லாம் நான் வந்து சென்று பார்த்தேன், மீனவர்களை சந்தித்தேன், ஏழை தொழிலாளர்களை சந்தித்தேன். அவர்கள்ட்ட அவங்க சந்தித்து உங்களுக்கு என்னென்ன பேசின குறைகள், அவங்க அத்தனை பேருமே எனக்கு ஒரு வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, எனக்குன்னு ஒரு கட்டிடம் இல்லை அப்படிங்கிற கவலையை தெரிவித்தாங்க. இந்த குறையை போக்குறதுக்காக தான் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு வீடு கிடைக்கணும் அப்படின்னு. நார்த் ஈஸ்ட்டில் நான் போய் பார்த்தப்ப 3 சகோதரர் இருக்காங்க, 3 பேருக்குமே வீடு கிடைச்சிருக்கு. ஆனால் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு இன்னும் அரசு வந்து கிடைக்க வேண்டிய வீடுகளை இன்னும் கொடுக்கவே இல்லை. இன்னும் பெரிய அளவில் நடத்தப்பட வேண்டிய இந்த திட்டம் எதற்காக தமிழக அரசு அனைத்து ஏழைகளுக்கும் எளிதாக கிடைக்க விடாமல் செய்கிறது? மாநில அரசு தானாகவே இது போன்ற திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தணும். ஆனால் உங்கள் வேலையை எளிமையாக்கி மத்திய அரசு அனைத்து மக்களுக்கும் இலவசமாக ஒரு வீடுகளை கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு சிறு முயற்சி இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு திட்டத்தை அமல்படுத்தும் போது அந்த திட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமா இல்லையா? அதையே அவங்க கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. மற்ற இடங்களோட எல்லாம் நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா, மற்ற மாநிலங்களோட எல்லாம் ஒப்பிட்டீங்கன்னா தமிழகத்தில் தான் இலவச அந்த ஆவாஸ் யோஜனால கட்டப்படுற வீடுகள் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குது. இன்னும் மக்களுக்கு அது அதிக அளவில் கொண்டு போய் சேர்க்கணும். मोदी जी चाहते हैं कि गरीब को उठाना, गरीब तक ये योजना पहुंचाना हमारा कर्तव्य बनता है। मोदी जी हर महीना किसी न किसी योजना को लॉन्च करते हैं, जनता को देखते हुए, जनता का असुविधा को देखते हुए क्या करने से जनता का उन्नति की ओर बढ़ेगा। हर महीना कहीं ना कहीं आप लोग टीवी देखते हैं, मन की बात देखते हैं और मोदी जी लॉन्च करते हैं, और देखते हुए जनता का सुख सुविधा को देखते हुए मोदी जी लॉन्च करते हैं, लेकिन वो योजना हम तक नहीं पहुंच पाते हैं। जिस राज्य में हमारे सरकार है उस राज्य में अच्छी तरह पहुंच रही है, जिस सरकार में हमारे सरकार नहीं है, डबल इंजन नहीं है, उस स्टेट में केंद्र सरकार का कोई भी स्कीम इंप्लीमेंट नहीं करता है। आखिर में क्यों? प्रधानमंत्री देश के प्रधानमंत्री है और वो हर एक जनता का, यहाँ कोई पॉलिटिकल पार्टी से डिवाइड नहीं करता है हमारे प्रधानमंत्री जी। वो हर जन के लिए सबका साथ, सबका विकास, सबका विश्वास और सबका प्रयास, और मोदी जी प्रयास कर रहे हैं और हमें विश्वास करना पड़ेगा। मोदी जी देश के लिए काम करने, पूरा देश के लिए नहीं पूरा दुनिया के लिए काम कर रहा है, और हम कम से कम हमारा दायित्व है, वी आर द लीडरशिप ऑफ आवर कम्युनिटी, और हम लीडर है तो कम से कम हमारे जनता ने हमें चुना है तो हम कम से कम जनता के पास खड़ा रहे। ये सारा सुख सुविधा जनता का जितना सारा योजना बनता है, ये राजनीति को एक जगह रख के और सारा योजना को हम सब मिल के, हम देश के नागरिक हैं, हम सब मिल के इस योजना को अगर हम पहुंचाएंगे तो गरीब को हम उठा सकेंगे। मोदी जी का सपना तब पूरा होगा। मोदी जी का ड्रीम ही है कम से कम गरीब को उठाओ। चलिए सब कोई मिलके देश के हर राज्य
केंद्र से मिल के हम काम करेंगे तो अवश्य हमारा जो गिरे हुए लोगों को हम उठा पाएंगे। ஏழைகளை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும், ஏழைகளை எல்லாம் அவங்க சிரமத்திலிருந்தும் அவங்க கஷ்டத்திலிருந்தும் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது மட்டும்தான் மோடி அவர்களின் ஒரே சிந்தனை. அதற்காகத்தான் அவர் ஒவ்வொரு நாளும் தினம் தினம் புதிய புதிய சிந்தனைகளை யோசிக்கிறாங்க, புதிய புதிய திட்டங்களை அறிவிக்கிறாங்க. மன் கி பாத் பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு முறையும் தான் என்ன செய்ய நினைக்கிறோம், யார் யார் சிரமப்படுறாங்கன்னு கடைக்கோடி மனிதனையும் அடையாளம் கண்டுபிடித்து பாரத பிரதமர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் டபுள் என்ஜின் இல்லாத மத்திய அரசின் இணக்கமான அரசு இல்லாத மாநிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் திட்டங்கள்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறதுல மிகப்பெரிய சுணக்கம் இருக்குது. குறிப்பாக தமிழகத்திலே ஏழைகளுக்கு மத்திய அரசு தரும் திட்டங்கள் எல்லாமே சரியான இலக்கில் வந்து சேருவதே இல்லை. மத்திய அரசின் திட்டங்கள் என்றால் அது என்னவோ ஒரு பாரபட்சமாக அவங்க வந்து நடத்துகிறாங்க. ஆனால் அந்த பாரபட்சம் நம்ம பாரத பிரதமரின் கண்ணோட்டத்தில் இல்லை. நம்ம ஆட்சி இருக்கா, மாற்றுக் கட்சி ஆட்சி இருக்கான்னு அவர் பார்க்கறது இல்லை. ஒரே அளவில் ஈக்குவலாக எல்லா மாநிலத்துக்கும் அவர் வந்து தன் திட்டங்களை கொண்டு செலுத்துகிறார். ஆனால் அதை ஏழைகளுக்கு கொண்டு போய் சேராமல் எதற்காக மாநில அரசு தடுக்கிறாங்க? நல்ல பேர் அவருக்கு வந்துடும்னா. ஆனால் நீங்கள் அரசியலை வந்து திட்டங்களில் செய்ய வேண்டாம் என்று மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அரசியல் களத்தில் செய்யுங்க. ஆட்சி களத்தில் வந்து மத்திய அரசு தரும் திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள். அப்போதுதான் ஏழைகளை எல்லாம் அவர்கள் சிரமத்திலிருந்து மீட்டெடுக்க முடியும். அதுவே மோடி அவர்களின் கனவு. आज मैं मेडिकल डिपार्टमेंट से कहना चाहता हूँ, हमारे प्रधानमंत्री जी ने 2014 में 7 एम्स था, आज का दिन में वो 2022 में लगभग 22 एम्स हो गया, मतलब 15 एम्स एक्स्ट्रा बन के रहा। टोटल आज का दिन में 22 एम्स हमारे प्रधानमंत्री नेतृत्व में ये हुआ है। आज मैं कहना चाहता हूँ, दुख के साथ कहना चाहता हूँ, इस गवर्नमेंट को मैं कहना चाहता हूं, आखिर में आयुष्मान भारत ये जो मेडिकल इंश्योरेंस है, आज यहां लोग उसका लाभ क्यों नहीं उठा पा रहे हैं? देखिए, मेडिकल इंश्योरेंस ये क्या है? ये जो गरीब मजदूर है, जिनके पास जब माँ बाबा बीमार हो जाते हैं तो इनका इलाज करने का पैसा नहीं रहता है। डॉक्टर एडवाइस दे देता है कि इनको नर्सिंग होम में ले जाना, वो नर्सिंग होम में नहीं ले जाएंगे तो वो ट्रीटमेंट नहीं हो पाएगा। तो लोग क्या करते हैं, गरीब मजदूर अपना जमीन गिरवी में रखते हैं, या तो जमीन बिक्री करते हैं या तो अपना गहना बिक्री करके अपना माँ बाप को, अपना बच्चे को इलाज करता है। आखिर में ये दिन क्यों देखने को मिलता है? देखिए, मोदी जी के नेतृत्व में इतना बड़ा काम हुआ है, इतना बड़ा योजना बना दिया है, गरीब मजदूर तक कम से कम ये योजना पहुंचने से ये इसका लाभ उठा पाएंगे। कल का दिन में वो अपना माँ बाप को इलाज कर पाएंगे, अपना बच्चे को इलाज कर खुद इलाज पाएंगे। इससे क्या होता है, मोदी जी ने कितना अच्छा सपना देखा है। देखिए, ये इस योजना से हमें क्या लाभ मिलेगा? हमारा बाप अगर इलाज के बिना अगर मर जा रहा है तो ये अगर ये योजना के द्वारा हम बाप को इलाज करेंगे, माँ को इलाज करेंगे, हम बच्चा को इलाज करेंगे तो वो बच जाएगा, मतलब आयु मेरा और बढ़ जाएगा। ये आयु मेरा पिताजी का अगर इलाज कर पाएगा तो मेरा और 10 साल मेरा पिताजी जिएगा। लेकिन आज पैसा नहीं होने का वजह से हमें अपना माँ बाप को खोना पड़ता है, अपना बच्चा को खोना पड़ता है। अगर ये हेल्थ इंश्योरेंस अगर 5 लाख का इंश्योरेंस मिल जाता है तो यहाँ आम जनता का, गरीब मजदूर को फायदा होगा। गरीब मजदूर आखिर में क्यों ये तमिलनाडु सरकार आज के दिन में ये प्रधानमंत्री आयुष्मान भारत योजना क्यों इंप्लीमेंट नहीं कर रहा है? क्यों इस जगह राजनीति कर रहे हैं? कम से कम इस योजना को हमारे लोगों तक, गरीब मजदूर को पहुंचाए, तब हमारा जीवन सच में, हमारा गरीब परिवार का मजदूर का जीवन और लंबा चला जाएगा, आयु कम से कम बढ़ जाएगा। இந்தியாவில் இதுவரைக்கும் சுதந்திரம் பெற்ற நாட்களிலிருந்து பார்த்தோம்னா 2014ஆம் ஆண்டு வரை வெறும் 7 எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டும்தான் இருந்தது. இந்த 8 ஆண்டு காலத்தில் 15 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. 60-70 ஆண்டுகளாக வெறும் 7 மருத்துவமனை இருந்த இடத்துல 8 ஆண்டுகளில் புதிதாக 15 மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு.
இது மாதிரி மக்களுக்கு என்ன மருத்துவத்திற்கான தேவை அவசியம் இருக்குன்னு மோடி அவர்கள் சிந்தித்து ஏழைகள் படுற சிரமத்தை அவர் பார்த்தப்ப அவருக்கு மிகப்பெரிய திட்டத்தை அமல்படுத்தினார் ஆவாஸ் யோஜனான்னு. அந்த ஆவாஸ் யோஜனாவில் ஏழைகளுக்கு சிறப்பு மருத்துவமனையில் உயர் சிகிச்சை கிடைப்பதற்காக 5 லட்சம் ரூபாய் வரை கொடுக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ மனைவிக்கோ மக்களுக்கோ குழந்தைகளுக்கோ தனக்கோ கூட உடனடியாக சிகிச்சை பண்ணி உயிர் காப்பு செய்ய முடியும். இது எவ்வளவு பெரிய தேவை! எத்தனை உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன. நிலத்தை விற்பாங்க, நகையை விற்பாங்க, கட்டடத்தை விற்பாங்க, வீட்டை விற்பாங்க, வாழ்கிற வீட்டை, இப்படியெல்லாம் சிரமப்பட்டு சிகிச்சை கொடுக்க முடியாதவங்க என்ன செய்வாங்க? உயிரிழப்பு தான் நடக்கும். பணம் இல்லாத காரணத்தால் பெற்ற தாயை இழந்திருக்கிறார்கள், தந்தையை இழந்திருக்கிறார்கள். இந்த கஷ்டங்கள் எல்லாம் போகணுங்கிறதுக்காக தான் பாரத பிரதமர் அவர்கள் ஒரு அருமையான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கார், ஆவாஸ் யோஜனா. இதன் மூலமாக அவர் மிகப்பெரிய ஆயுஷ்மான் பாரத் மூலமாக இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த திட்டத்தை கூட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுல மிகப்பெரிய சுணக்கம் இருக்குது. அதுதான் ஏன் கேட்குறீங்க, ஏழைகள்லாம் மீண்டு வரக்கூடாதா, அவங்களுக்கு இந்த பலன் கிடைக்கக்கூடாதா, ஏன் இந்த சுணக்கம் இருக்கிறது? மத்திய அரசு கொடுக்கும் இந்த திட்டத்தை ஏன் விரிவாக கொண்டு போய் சேர்க்க மறுக்கிறீர்கள்? அந்த திட்டத்தின் பலன்கள் போனால் அவங்க குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், உடல் நலம் மகிழ்ச்சியாக இருக்கும், அவங்களுடைய வாழ்வு, அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அவங்க ஆயுசு நீளும் இல்லையா? இதையெல்லாம் செய்யாமல் அரசியல் செய்வதற்கு ஆட்சிக்களம் பயன்படக்கூடாது. இதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். தமிழகத்தில் இதுதான் நடந்துட்டு இருக்கு. அரசியலையும் ஆட்சியையும் சேர்த்து குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். दूसरा मैंने बहुत सारा राज्य विजिट किया, वहाँ पर हमने देखा बहुत गरीब मजदूर इसका लाभ उठा रहा है. और मैं जब आज कल भी मैं मिला गरीब मजदूर के साथ, फिशरमैन के साथ, कितना महिला मेरे पास आई. आज भी हमने देखा, जब हमने पूछा कितना लोगों को आयुष्मान भारत, सब हाथ उठा रहे हैं, हमको नहीं मिला, हमको नहीं मिला, हमको नहीं मिला. वाई? हम अपने खुद अपना पैसा से हम इलाज कर रहे हैं. आखिर की प्रधानमंत्री जब योजना बनाया है पूरा देश के लिए, हर नागरिक के लिए, हर गरीब मजदूर के लिए, ये योजना तो पहुंचना चाहिए. अच्छा बताइए, हमारे मोदी जी के नेतृत्व में 2014 में 387 मेडिकल कॉलेज थे. आज वो करीबन 209 बढ़ के आज वो हो गया टोटल 596 आज मेडिकल कॉलेज हो गया. इससे क्या होता है, यहाँ लोगों को उन्नति की ओर ले जा रहा है. लोगों को कल के दिन में यहाँ हमारे बच्चे सब पढ़ेंगे लिखेंगे और होनहार बनेंगे, कल के दिन में डॉक्टर बनेंगे. ये है, इसे कहते हैं उन्नति. आप केंद्र के साथ बैठेंगे नहीं, केंद्र से बातचीत नहीं करेंगे, हमेशा अगेंस्ट में रहिएगा. केंद्र हमारे प्रधानमंत्री सभी मंत्री को बुलाते हैं, बैठते हैं, आपका क्या क्या. आज के दिन में मैं एज अ मिनिस्टर, हमारा मिनिस्ट्री में बहुत सारा योजना है, हम हॉस्पिटल भी बना सकते हैं. आप आइए ना. राज्य सरकार लोगों को अवेयरनेस नहीं कर रहा है कि हमारे माइनॉरिटी मिनिस्ट्री में हम हॉस्पिटल भी बना सकते हैं, हेल्थ सेंटर भी बना सकते हैं. आप आइए ना, प्रपोजल लेके आइए दिल्ली सरकार, हमारे पास आइए माइनॉरिटी में. मैं तैयार हूं, मैं यहाँ पर हॉस्पिटल, लोगों के सुख सुविधा के लिए हॉस्पिटल बनाऊंगा. नॉट ओनली दैट, मैं अपने मंत्रालय से रेसिडेंट स्कूल बनाऊंगा जहां पर हमारे बच्चे फ्री ऑफ एजुकेशन लेंगे. माइनॉरिटी स्कूल भी है, माइनॉरिटी में फ्री ऑफ एजुकेशन रेसिडेंट स्कूल है. हम कोचिंग सेंटर बना सकते हैं, महिला के लिए रोजगार दे सकते हैं. लेकिन यहां से कोई भी प्रपोजल तमिलनाडु से हमारा मिनिस्ट्री में नहीं जाता है. मैं तो चाहूंगा यहाँ के लोग जितने भी हमारे कार्यकर्ता है, हमारे यहाँ का जनता है, मैं तो चाहूँगा आप लोग ज़्यादा से ज़्यादा राज्य सरकार को प्रपोजल दे, चाहे वो स्कूल के क्षेत्र में, एजुकेशन के क्षेत्र में हो, चाहे हॉस्पिटल के क्षेत्र में है, चाहे खेलो इंडिया के, हम स्टेडियम भी बना सकते हैं. कम्युनिटी हॉल, हमारे माइनॉरिटी, हमसे यहाँ पर बहुत सारे कम्युनिटी है, माइनॉरिटीज़ है,
उनके लिए हम रेसिडेंट स्कूल बना सकते हैं, कम्युनिटी हॉल बना सकते हैं। हमने कुछ ही दिन पहले मैंने मणिपुर गया था, वहाँ पर माइनॉरिटी डिपार्टमेंट के साथ बैठा था। वहाँ पर मैंने 12 रेसिडेंट स्कूल, हमारे मंत्रालय थे, माइनॉरिटी मिनिस्ट्री से 12 रेसिडेंट स्कूल हमने पास किया और 42 कम्युनिटी हॉल, सद्भावना मंडप हमने पास करके वहां दिया, अभी बन रहा है। उसका लाभ कल के दिन में हमारे माइनॉरिटी लोग उठाएंगे। लेकिन यहाँ के राजनीतिक, केवल राजनीतिक हमसे किया जा रहा है, हमें मत लिया जा रहा है, लेकिन मत लेने के बाद में जनता का जो सुख सुविधा मिलना चाहिए और भारत सरकार का जितना योजना है जनता तक पहुंचना चाहिए, वो योजना यहाँ तक नहीं पहुंचा। अब हमें जागना पड़ेगा, हमें बोलना पड़ेगा। We have to arise our voice. Without, when our child hungry and she cry, then we know she is feeling hungry. अब हमें भूखा लगा है, अब हमें आवाज उठाना पड़ेगा, अपना हक के लिए हमें अब मुंह खोलना पड़ेगा। We have to open our mouth. Then we'll get all this development. 2 நாட்களாக நான் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு பெண்களை சந்தித்தேன், தொழிலாளர்களை சந்தித்தேன். அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டிருந்தேன் என்ன உங்களுக்குன்னு. அவங்களுக்கெல்லாம் இன்னும் இந்த இந்த பிரதமருடைய ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் கிடைக்கல, அவங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் திட்டங்களே கிடைக்கல. இதுதான் ஏன் அப்படிங்கிறது நான் கேட்குறேன். இதை இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நான் சொல்லணும் என்றால், மெடிக்கல் காலேஜ் பற்றி அமைச்சர் சொன்னாங்க. 205 பழைய மருத்துவக் கல்லூரிகள் இருந்தது, புதிதாக கட்டப்பட்டிருக்கு. 8 ஆண்டு காலத்தில் மருத்துவக் கல்லூரிகள் இந்தியா முழுக்க 205 புதிய மருத்துவக் கல்லூரிகள், இப்போ 596 மொத்த மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. கூடுதலாக இப்போ 205 உருவாகி இருக்கு. அதை விட மிக முக்கியமாக அவர்கள் சொன்ன விஷயம் நான் இப்போ எடுத்து வைக்க வேண்டியது என்னவென்றால், சிறுபான்மைத்துறை அமைச்சராக இருக்கும் நான் மற்ற மாநிலங்களுக்கு சென்றபோது, இப்போ ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் இப்போ அவர் போயிருந்தபோது 12 புதிய பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. சிறுபான்மையினருக்கான புதிய பள்ளிகள், இலவசமான கல்வி வழங்குவதற்கான பள்ளி கட்ட அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே போல் 22 சமூக கூடங்கள் கட்ட அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது சிறுபான்மை துறையின் மூலமாக பள்ளி, மருத்துவமனை, சமூக கூடம், பயிற்சி கூடம், பெண்களுக்கான தொழிற்பயிற்சி மையங்கள் இதெல்லாமே அமைக்க முடியும். ஆனால் இதுவரை எனக்கு தமிழகத்திலிருந்து, சிறுபான்மை துறையிலிருந்தோ வேறு எந்த அரசு அதிகாரிகளோ ஒரு இது கூட கொடுக்கல. எங்கிட்ட எந்த அப்ளிகேஷனுமே கொடுக்கல. எனக்கு எந்த விதமான துறை ரீதியான கேட்பும் இன்னும் வரவில்லை. மத்திய அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது, ஆனால் மாநில அரசுலேருந்து ஏன் யாரும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? அதனால் இழப்பு யாருக்குன்னு கேட்டால் மக்களுக்கு தான் இழப்பு. அதாவது ஆட்சி களத்தில் அரசியல் செய்வதால் மக்களுக்கு தான் இழப்பு கொடுக்கிறது. हमारे प्रधानमंत्री जी के जिस प्रकार से हम देश का उन्नति को ले जा रहा है और आने वाला दिन देश दिन ब दिन आगे बढ़ रहा है और जितना सारा योजना को हम घर घर तक पहुंचाने का चेष्टा में है। बहुत सारा जहां पर हमारा सरकार नहीं है राज्य में, उस जगह थोड़ा दुविधा हो रहा है, लेकिन आने वाला दिन हम जनता को समझ आ गया, जनता हमारे साथ है। जनता को जितना सारा योजना हम घर घर तक पहुंचाएंगे, यह उद्देश्य से हम आज यहाँ पर आए हैं, आपसे मिले हैं। आप जितना प्रिंट मीडिया, आप भाइयों सबको बहुत बहुत धन्यवाद। और मेरा जितने भी कार्यकर्ता है, आप हम मोदी जी के सिपाही हैं, हम सब मिल के मोदी जी का हाथ बढ़ाएंगे। मोदी जी का जो सपना है गरीब को उठाना, तो हम सब मोदी जी का सिपाही बन के हम जितना सारा योजना को हम लोगों को अवेयरनेस करेंगे और हम लोगों को बताएंगे और इस योजना को हम लोगों तक घर घर तक पहुंचाएंगे। यही उद्देश्य से हम आज आपके पास आए। மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களின் படையில் இருக்கும் ஒரு சாதாரண வீரராக நான் இங்கே வந்திருக்கிறேன். 8 ஆண்டுகளாக அவர் எடுத்து இயம்பிய அவருடைய சாதனைகள் எல்லாம் எடுத்து உங்கள் முன்னாடி சொல்றது மட்டுமில்லாமல், இன்னும் என்னென்னலாம் செய்ய முடியும், இன்னும் எத்தனை பயனாளிகளை உருவாக்க முடியும் என்ற விழிப்புணர்வையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் விதைக்க வேண்டும் என்பது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. ஊடகத்துறையின் நண்பர்கள் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் என் நன்றி.
நீங்களும் மக்களிடம் போய் எடுத்து சொல்லுங்க. மத்திய அரசு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறது. ஏராளமான திட்டங்கள் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். धन्यवाद. அவங்க சொன்னதில் வந்து आपका जो माइनॉरिटी इसमें गवर्नमेंट है ना, वो पूछते हैं उसके अंदर से क्या क्या स्कीम माइनॉरिटी के लिए बना सकते हैं. आप बोले थे ना स्कूल है, कम्युनिटी हॉल है. मैं बता रहा हूँ, इसमें थ्रू स्टेट आना पड़ता है. 40-60 का रेशियो है. सपोज नॉर्थ ईस्ट में 90-10 का रेशियो है और यूटी के लिए 100% है और अदर स्टेट 40-60 का रेशियो है. एंड द प्रपोजल शुड कम फ्रॉम द स्टेट. आप अगर आप माइनॉरिटी डिपार्टमेंट से है, आप उस जगह कुछ कम्युनिटी हॉल बना चाहते हैं तो आप थ्रू स्टेट आइए. अगर आपके पास लैंड है, नहीं है फिर आप सरकार को अपील कीजिए थ्रू कलेक्टर. वो जाएंगे स्टेट में चीफ सेक्रेटरी के पास, वो यहाँ से उन्होंने प्रोजेक्ट बनाएंगे. वो उसको बाद हमारे यहाँ सेंड करेंगे. तो हम जिस तरह हमने कल परसों सिक्किम को उन्होंने प्रोजेक्ट बना के दिया, स्कूल का, स्टेडियम का, सद्भावना मंडप का, हॉस्पिटल का, हेल्थ सेंटर का उन्होंने बना के दिया और हमने वहाँ पे 175 करोड़ हमने सैंक्शन किया कुछ ही दिन पहले. और मेघालय में भी हमने कल, अगर राज्य सरकार आगे बढ़ के अगर काम नहीं करेगा, अगर सच में हमारा जनता यहाँ माइनॉरिटी है 30-40% होगा, 30-40% है, तो क्यों ना हम राज्य सरकार पार्टी को अलग रखे, कम से कम सरकार में बैठा है इस जगह और यहाँ का लोगों का ये अवेयरनेस की कमी है. हमारे पास माइनॉरिटी में फंड भी है कि लोगों को अवेयरनेस क्या है. पढ़ो प्रदेश क्या है माइनॉरिटी के लिए कि अगर हम गरीब हैं, हम बच्चा अच्छा ब्रिलियंट स्टूडेंट है और हम बच्चा को बाहर देश में पढ़ाना चाहता है, लेकिन मेरा पास पैसा नहीं है. और हमारे पढ़ो प्रदेश एक स्कीम है. आप मोबाइल क्लिक कीजिएगा, गूगल क्लिक कीजिएगा तो पता चल जाएगा कि उसमें व्हाट इज़ पढ़ो प्रदेश. तो आपको पूरा डिटेल मिल जाएगा. आप उसके द्वारा आपको वहाँ पर फॉर्म भी मिल जाएगा. आप फॉर्म में अप्लाई कीजिएगा तो आप कम से कम 20-30 लाख आपको सब्सिडी लोन मिलेगा. आप अपने बच्चे को विदेश में अगर पढ़ाना चाहता है, पढ़ो प्रदेश मीन्स दूसरा देश में पढ़ो, तो ये एजुकेशन है. அதாவது அமைச்சர் அவர்கள் சொன்னது வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து 3 விஷயங்கள். அதாவது மைதானம், இந்த மாதிரி சமூக கூடம், மருத்துவமனை, கல்விக்கூடம், இந்த மாதிரி எது அமைக்கிறதா இருந்தாலும் யூனியன் டெரிட்டரியாக இருந்தால் 100% மத்திய அரசே செய்யும். நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்களுக்கு 90% நம்ம மத்திய அரசும் 10% மாநில அரசும். இந்த பகுதியில் வந்து 40-60ங்கிற ரேஷியோவில் இருக்குது. மற்ற இதர மாநிலங்கள் 40-60 ரேஷியோவில் இருக்குது. இது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செய்யக்கூடிய திட்டம். ஆனால் இந்த இது மட்டும் திட்டங்கள் கிடையாது. இப்போ வந்து நார்த் ஈஸ்டில் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பு வந்து 175 கோடி ரூபாய்க்கு இந்த மாதிரி பள்ளிகளும் இந்த மாதிரி சமூக கூடங்களும் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. மைதானங்களும் விளையாட்டுத்துறை செய்கிறதுக்கு. இந்த மாதிரி எங்களுக்கு தமிழகத்துலேருந்து வரவே இல்லைங்கிறார், யாருமே கேட்கல அப்படிங்கிறாங்க. அதை விட இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, படோ பர்தேஷ்னு அவங்க சொன்னது என்னென்னா, வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, சிறுபான்மை இனத்தவர்களுக்கு வந்து 20-30 லட்சம் வரைக்கும் அவர்களுக்கு மத்திய அரசால் நிதி உதவி வழங்கப்படுகிறது. அது கூட எங்களுக்கு யாரும் வந்து கேட்குறதே இல்லை. கேட்டால் தானே கொடுக்க முடியும். மத்திய அரசு செய்ய தயாராக இருக்குது. இதற்கான விழிப்புணர்வை தான் நம்ம முதல்ல உருவாக்கணுங்கிறாங்க. சொல்லுங்க. Yesterday also I met some people. They came to me. I'm not saying this.
all they are saying. The people came to me yesterday also, and today also they came to me. We are not getting Pradhan Mantri house. We are not getting Ayushman Bharat. Huh? They are saying. I am saying. They also didn't say me, but I visit different place. From yesterday I am here, and they came to me and we are not getting how we will get. They apply some for that loan for business, mudra loan, and many others loans is there. They don't know there is a fund to awareness the people. The government should awareness the people, but they are not awareness. Why? When they came for when the vote came, they came to people and you will give me vote. And when they win, they didn't came to our people. Why? Come to us and awareness the people. I came. Why? I came here to awareness the people. There is many thing in our ministry. The mother, there is many scheme in the central government. Why they till today they didn't implement in this state? Why? This is not my question. Their question I am saying to you. What are you going to do to implement this central? What are you going to do to implement steps you are going to take this? Only I request to government, let us we will gather together. आप लोग यहाँ से प्रपोजल भेजिए. We are हम रेडी है. आप अगर एक कदम बढ़ेगा, we will go 2 feet आगे. हम आगे बढ़ के काम करना चाहता हैं. मोदी जी हमें इसीलिए भेजा गया है कि राज्य सरकार आगे आए. हम यहाँ पर आए. देखिए, मैं आपके पास आया हूँ. मैं राज्य सरकार के पास इसीलिए आया हूँ कि आप हमें प्रपोजल भेजिए. चाहे वो सेंट्रल का कोई भी डिपार्टमेंट का स्कीम, चाहे हमारे माइनॉरिटी में जो भी स्कीम है, आप जाइए, गूगल में जाइए ना, आप क्लिक कीजिए हम क्या माइनॉरिटी से क्या बेनिफिट ले सकता है. आप क्लिक कीजिए, आपको आपका पूरा स्टाफ है माइनॉरिटी डिपार्टमेंट, आप भेजिए. कल मैं जैन समाज के साथ भी बैठा था, तो जैन समाज में भी वहाँ पर कोई माइनॉरिटी का मेंबर है. उन्होंने बोला कि हमने बोला कि आप अपने अपना मिनिस्ट्री से अपना मैंने जो बताया वो प्रपोजल कम से कम आप सेंट्रल गवर्नमेंट को दीजिए, हम वहाँ पर फंड अप्लाई करेंगे. बस यही जिस तरह और राज्य में कर रहे हैं. मैं यहाँ के लिए तैयार हूँ. इसीलिए मैं आया कि राज्य सरकार प्रपोजल भेजे और जितना केंद्र सरकार का योजना है वो घर घर तक पहुँचाए. इसीलिए मैं आया. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில், நான் மக்களை சந்தித்தேன். நான் உங்கள்கிட்ட சொன்ன கருத்தெல்லாம் மக்கள் சொன்னது தான். அவங்க என்ன சொன்னாங்க, ஓட்டு வாங்கின பிறகு எங்களை வந்து யாரும் சந்திக்கலைன்னாங்க. ஆனால் நான் வந்திருக்கேன், டெல்லியிலேருந்து வந்திருக்கேன், மத்திய அரசு மூலமாக வந்திருக்கேன். அவங்க மாநில அரசை பற்றி குறை சொன்னாங்க, ஓட்டு வாங்குறதுக்கு வந்தாங்க, அப்புறம் எங்களை பார்க்க வரலன்னு. ஆனால் மோடி எங்களை அனுப்பிச்சி வச்சுருக்காரு, நாங்கள் வந்திருக்கோம், அவங்க மக்களை சந்தித்து பேசணும், அவங்களோட தேவைகள் என்னென்னு புரிஞ்சிட்டோம். மாநில அரசு ஓரடி எங்ககிட்ட வந்துச்சுன்னா நாங்கள் 4 அடி சேர்த்து முன் வச்சு வந்து வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். அவங்க முன்னெடுக்கணும் ஒவ்வொரு திட்டத்தையும். மாநில அரசு தான் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி, அவங்க தான் அதை அமல்படுத்தக்கூடிய தகுதியும் அதிகாரமும் உரிமையும் உள்ளவர்கள். அவங்க ஓரடி முன்னெடுத்து வைத்தால் நாங்கள் 4 அடி முன்னெடுத்து வைத்து இணைந்து வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் வரணும். மக்களுக்கு வந்துச்சுன்னா மக்கள் கேட்பாங்க, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இனிமேல் மக்கள் கேட்பாங்க, எங்கள் உரிமை இது ஏன் மத்திய அரசில் வாங்கி தரலன்னு மாநில அரசு கேட்பாங்க. அந்த விழிப்புணர்வை நீங்கள் பத்திரிகையாளர்களாக நீங்கள் ஏற்படுத்துங்கன்னு உங்களை கேட்குறாரு. நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. Minority people are persecuting in every corner of the India. That in the name of Hindutva, what is your? जक्षी बात करेंगे. एक बात बोले, अगर हिंदू क्रिश्चियन, then how came I will be minister? How came? Not only I want to say, जब आपने क्वेश्चन ही कर दिया, मैं जिस एरिया से आता हूँ, I got 7,44,000. That means, and winning margin vote is 2,44,000. That means only maybe Christian maybe 10,000, 5 to 10,000 in West Bengal. And how many
that means I get 7,40,000 non-Christian. No, Hindu are there. Then how can I didn't invest not a single rupees. In BJP, I didn't invest not a single rupees. If you stand in MP, then you have to invest crore rupees. I am the person I didn't have. I am a Christian. All Hindu people gave me vote. 7,40,000. Then how can see that BJP or Christian anti or minority anti? अरे भाई ये सोच को निकालना पड़ेगा। मोदी जी का कहना है सबका साथ, सबका विकास, सबका विश्वास। We have to believe in Modi and he is working for us. Who is saying I am a Christian? He gave me ticket, he gave me note, he gave me jot, jots mean unity, he gave me vote. Today I am in power. Then how can I say BJP or anti-Christian or anti-Muslim? Why? Today कि मुस्लिम को नहीं मिला गैस, उज्ज्वला गैस नहीं मिला, प्रधानमंत्री आवास नहीं मिला, केवल क्या हिंदू को मिला? गलत, ये गलत प्रचार है। अब ये विरोधी का कोई चारा नहीं है, विरोधी के पास कोई मुद्दा नहीं है, इसलिए ये लोगों को भड़काया जा रहा है। मोदी जी सबका साथ, सबका विकास करना चाहता है और सबका विश्वास लेना चाहता है। ये दिमाग से हमें क्रिश्चियन और हिंदू ये निकालना है। मोदी जी, आज मैं भी मंत्रिमंडल के बीच में बैठता हूं और हमारा जो समस्या है मैं उनके पास बता नहीं सकता। अगर हम दूरी नहीं बना, अगर हम हिंदू मुस्लिम करते रहेंगे, क्रिश्चियन करते रहेंगे, तो कब हम जनता का उन्नति करेंगे? मोदी जी सब जनता के लिए उन्नति कर रहा है। मोदी जी क्या आज इसका क्या हमारे महिला के लिए कितना बड़ा ये बिल पास किया, 370, 3 तलाक, ऐसा बिल पास किया। किसके लिए? हमारा घर में शांति आओ। ये 3 तलाक से हमारा घर में शांति आएगा नहीं? जिसका बेटी पैदा होता है उनको मालूम है बेटी क्या चीज होता है। आज इतना बड़ा मोदी जी ने इतना बोल्ड डिसीजन लिया, वो तो मेरे लिए भगवान है। आज हमें जोड़ने का काम किया। धन्यवाद। இதுக்கு மொழிபெயர்ப்பே தேவையில்லைங்க. உணர்ச்சி பூர்வமா ஒருத்தர் பேசுறாருல, அது மொழிகளுக்கு அப்பாற்பட்டு அவர் பேசினாரு. உண்மையாவே எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அவர் உணர்வு. சில அதாவது அவர் சொன்னது வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்கிறது என்னென்னா, நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்கு வந்து கையில் காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னை பிஜேபி என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு ஒரு இடத்துல நிற்க வச்சு என்னை வெற்றி பெற வச்சு ஒரு அமைச்சராகவும் ஆக்கி அழகு பார்த்துருக்கு. நான் வந்து 7.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறேன். எங்கள் இதில் வங்கி இருக்குது, மொத்த ஓட்டு இருக்குது. அதில் வந்து 2,44,000 ஓட்டு நான் வாங்கியிருக்கிறேன்னா 10,000 கிறிஸ்தவர்கள் கூட இருக்க மாட்டாங்க நான் நின்ன தொகுதியில். அப்போ இந்துக்கள் ஓட்டும், இது பிற மதத்தினர் ஓட்டும், இஸ்லாமியர் ஓட்டும் வாங்கி தான் ஜெயிச்சிருக்கேன். மோடி அவர்கள் கண்ணோட்டத்தில் இந்த மாதிரி மதப்பிரிவோ, இனப்பிரிவோ, ஜாதி பிரிவோ, மாநில பிரிவோ எந்த பிரிவும் கிடையாது. அவர் மொத்த இந்தியாவுக்கு தான் எல்லாமே செய்கிறார். முதல்ல உங்கள் எண்ணத்துலேருந்தும் உங்கள் கருத்துலேருந்தும் அது போன்ற சிந்தனைகளை எடுத்து விடுங்கள். அவர் அந்த மாதிரி பார்க்கறதில்ல. மிக அமைதியோடையும் மிக நல்லிணக்கத்தோடையும் மோடி அவர்கள் ஆட்சியில் தான் எல்லா இனத்தவரும் எல்லா மதத்தினரும் இருக்கிறார்கள், சண்டை சச்சரவு இல்லாமல். இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு எனக்கு தான் முழு தகுதி இருக்குது, அதை எடுத்து சொல்கிறதுக்கு. இதுதான் அவர் சொன்னதோட சாராம்சம்.